அந்த மாதவிடாய் நேரத்துல குளிப்பு கடமையான நேரத்துல அவங்க குர்ஆன் ஓதலுமா திக்ரு செய்யலுமா என்று கேட்டா தாராளமா குர்ஆன் ஓதலாம், திக்ரு செய்யலாம், அதுல தப்பு கிடையாது. எதுக்கு தடை அப்படின்னு கேட்டா நான் ஒவ்வொன்றா விளங்கப்படுது. தடை என்பது நான் ஏற்கனவே சொல்ல பள்ளியில தரிச்சிக்கிறது கூடாது, இரண்டாவது தொழக்கூடாது, மூணாவது தவாஃப் செய்யக்கூடாது. இதுதான் தடையான அம்சங்கள்ல வருகிறது. அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆதாரம் சொல்லுவேன். ஆனா அது இல்லாம குர்ஆனை பொறுத்த வரைக்கும் குர்ஆனை தொடுகிறது, ஓதுறது, திக்ரு செய்யறது இதெல்லாம் தடை கிடையாது. இப்ப ஒரு தெளிவா சொல்வதா இருந்தா, இப்ப நபிகள்லாம் காலத்துல ரசூல்லா என்ன செய்வான்னு கேட்டா, இந்த மாற்று மத சகோதரர்களுக்கு குர்ஆனை என்ன செய்வான் கொடுத்து அனுப்புவான். மாற்று மத அவன் எப்படி இருப்பான்? அவனுக்கு குளிப்பு கடமையானவனா இருப்பான், அசுத்தமானவனா இருப்பான். அப்ப ரசூல்லா என்ன செய்வான்? குர்ஆன் வசனங்கள் யாஹ்லல் கிதாப் தஆலு இலா கலிமத்தின் ஸவாயின் பைனனா வ பைனக்கும் அல்லா நஅபுத இல்லல்லாஹ் வலா நுஷ்ரிக பிஹி ஷையன் வலா யத்தகிது பாதுனா பாதன் அர்பாப மின் துனில்லாஹ். உங்களுக்கும் எங்களுக்கும் சமமான கொள்கை பக்கம் வாருங்கள், அல்லாஹ் தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்ற ஒரு கொள்கை உள்ளடங்கிய அல்லாஹ்வுடைய வசனங்களை மன்னர்களுக்கெல்லாம் மாற்று மத ஆக்களுக்கு ரசூல் அனுப்புவாங்க. உண்மையில அது ஒழுவோடு தொடணும், அப்ப அசுத்தத்தோட தொடக்கூடாது என்ற ஒரு நிலை இருக்குமா இருந்தா ரசூல் அனுப்பியிருக்க மாட்டான். ஏன்னா மாற்று மதங்கள் ஒழுங்கு செய்ய மாட்டான். அவன் எந்த நிலைமையில இப்ப நமக்கும் தெரியல அவன். அப்ப ரசூல் அனுப்பியிருக்கிறான். அப்ப இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் குர்ஆன் என்பது அல்லாஹ் இறக்குகிற பொழுது எப்படி இறக்குவான்னு கேட்டா ஒளி வடிவில் தான் இறக்கிக்கிறான். இது ரெண்டு விஷயம், ஒன்று தொடுகிறது, ஒன்று ஓதுறது, ரெண்டே வளர்ந்து ஓதையலும் தொடையலும். தொடர விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிலாக்கள் சொல்லுவாங்க ஓதலாம் ஆனா குர்ஆன் தொடக்கூடாது அப்படி சொல்லுவான். ஓதலாம் தொடக்கூடாதுன்னு சொல்லுவான். குர்ஆன் இறக்கும் போது அல்லாஹ் தஆலா தொடுகிற விதத்தில் இறக்கவே இல்லை. அல்லாஹ் எப்படி இறக்கினா அலிஃப் லாம் மீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இப்படித்தான் இறக்கினா, ஓசை வடிவு, மொழி வடிவு. அது அந்த வார்த்தை தொடையலாது. அப்ப தொழுகிற சட்டத்துக்கு இடம் கிடையாது, தொழுகிற சட்டத்துக்கு இடம் கிடையாது. அப்ப அதுக்கு சில இட்டு கட்டப்பட்ட சில செய்திகள்லாம் வருகிறது, ஒழுவோடுதான் தொடரணும் அப்படி பலவீனமான செய்திகள் தவிர ஆதாரபூர்வமான எந்த செய்தியும் வரல. அதுக்கு ஆதாரமா ஒரு செய்தியை எடுத்து வைப்பான். என்ன செய்தி இருப்பான்னு கேட்டா, ஏற்கனவே விளங்கப்படுத்திக்கிறேன், லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், அதை தூய்மையானவர்களை தவிர தொட மாட்டார்கள். அதை என்று சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இது குர்ஆனை சொல்லுது. நம்ம குர்ஆனை தொடும் போது என்ன செய்யணும்? தூய்மையா தானே இருக்கணும் என்று சொல்லுதுன்னு சொல்லிட்டு அப்ப அதுக்கு ஆதாரம் இந்த வசனத்தை எழுதி வைக்கிறான். ஆனால் வசனத்துக்கு முன்னால் அல்லாஹ் என்ன பேசுறான்னு கேட்டா இன்னஹு லகுர்ஆனுன் கரீம், இது சங்கையான குர்ஆன், பரிசுத்தமான குர்ஆன், ஃபீ கிதாபி மக்னூன், அது பாதுகாக்கப்பட்ட பதிவேட்டில் இருக்கிற சொல்றான். லஹ்ஃபுல் மஹ்ஃபூல் என்ற ஏடிக்கு தானே, அதுக்குள்ளதான் எல்லாம் நன்மை தீமை அது எல்லாமே எழுதப்பட்ட ஒரு ஏடு லஹ்ஃபுல் மஹ்ஃபூல். அங்கதான் அந்த குர்ஆன் இருக்கிறது. அந்த குர்ஆனை பத்தி அல்ல பேசுறான். அந்த குர்ஆனை பத்தி அல்ல பேசிவிட்டு அடுத்த வசனத்தை சொல்றான், அதை அந்த லஹ்ஃபுல் மஹ்ஃபூல் உள்ள குர்ஆனை தொட முடியாது, தூய்மையானவர்கள் தவிர. என்ன பரிசுத்தமான வழக்கமா இருக்கு, அவர் பரிசுத்தவான்கள் தானே, அவங்க எப்பவுமே அசுத்தமாக மாட்டான், அவங்களை தவிர யாரும் தொட முடியும்னு சொல்றான். அப்ப அந்த வசனம் எதை பேசுறா, இந்த உலகத்துல ஓதுகிற குர்ஆனை பேசல, அங்கேயே உள்ள குர்ஆனை பேசுது. எனவே அந்த வசனத்தை கொண்டு என்ன செஞ்சிட்டாங்க, இப்ப நம்மளுடைய சமுதாயத்தை இங்க உள்ள குர்ஆனத்தோட ஒப்பிட்டு பேசிட்டாங்க, கீழே தவறு. எனவே அப்ப குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், குர்ஆனை தொடங்கியலும் குர்ஆனை ஓதையலும். ஓதுறதை பொறுத்த வரைக்கும் என்ன, ரசூல்ல தடுத்தா தானே, எதை நாங்களுக்கு தெளிவாக நீங்க ஓதக்கூடாது என்று தடுத்தா ஓகே, தடுத்ததுக்கெல்லாம் அம்சங்கள் இருக்கு, நான் உணவு விளங்கப்படுத்துவேன். எதை தடுக்கவில்லையோ அது எங்களுக்கு அனுமதின்னு அர்த்தம். அப்ப எனவே நீங்க என்ன செய்யுங்க, அந்த மாதிரி காலங்கள் வருது, ரமலான் மாசம் வரும், அந்த ஒரு நிலைமை ஏற்பட்டுரும், உங்களுக்கு கவலை ஏற்படும். இப்ப என்ன செய்யுது, நோம்பு தான் பிடிக்க முடியல, இப்ப என்ன செய்யறது? அப்ப நீங்க நல்லா குர்ஆன் ஓதுங்க, நல்லா திக்ரு செய்யுங்க, அதுல மார்க்கு நல்ல நன்மையை தேடுங்க. அப்ப அதுல இல்ல ஒரு நன்மை செய்யலாது குர்ஆன் ஓதல அப்படியெல்லாம் கிடையாது. நல்லா எந்த அளவுக்கு குர்ஆன் ஓதையிலுமோ அந்த அளவுக்கு குர்ஆன் ஓதணும். எனக்கு தொலைத்தான் முடியலையே, ஆனா அதுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். உங்களுக்கு ரமலான் மாசத்துல அதுக்கு ஒரு எந்த நன்மை கிடையாது, அது கிடைச்சிடும். ஆனா குர்ஆனை என்ன செய்யணும், ஓதணும், அதுக்கு தடை இல்லை என்பதை நான் என்ன செய்யணும், முதலா புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப குர்ஆன் ஓதலாமா, தாராளமா குர்ஆன் ஓதலாம்.